சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியினுடைய முக்கிய நிலத்தடி நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய செங்குளம் கண்மாயானது கடந்த 40 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இந்த பகுதியினுடைய கழிவுநீர் கலைந்து மாசடைந்த நிலையில் காணப்பட்டது. இந்த கண்மாயை தூர்வாரும் முயற்சியாக இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் இந்த கண்மாயினை கிட்டத்தட்ட 36 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கண்மாயை தூர்வாரும் முயற்சியாக தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகத்தோடு இணைந்து சுமார் 1,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கண்மாயை தூர்வாருவதோடு விட்டுவிடாமல் இந்த கண்மாயை முழுவதுமாக மேம்படுத்தக்கூடிய ஒரு பணியையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக பேசுவதற்காக பசுமை மன்ற உறுப்பினர் திரு அபிரூபன் நம்மிடையே இருக்கிறார். சார், இந்த கண்மாயை தூர்வாடுறீங்க, இதுக்கு அடுத்ததா இந்த கண்மாயை மேம்படுத்துவதற்காக என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ள இருக்கீங்க? முதல் கண் 2019 இருந்து பசுமை மன்றம் இயங்கி வருதுங்க. சிவகாசியில் உள்ள சிறுகுளம் பெருகுளத்தில் முதல் நாங்கள் அனுபவம் பெற்றோம். அதில் எங்களுக்கு எல்லா தரப்பான மக்களோட ஆதரவு இருந்தது. எல்லா தரப்பான மக்கள்கிட்ட இருந்தும் பண உதவி கிடைச்சதுனால எல்லா வேலையும் செஞ்சோம். இப்போ சிவகாசியில் செங்குளங்கிறது இன்னொரு பெரிய குளம், அதுலேயும் வேலை நடக்குது. இந்த தருணத்தில் அருண் ஐஸ்கிரீம் சந்திரமோகன் அண்ணாச்சி திருத்தங்களை சார்ந்தவங்க, அவங்க எங்களை அணுகுனாங்க. இந்த மாதிரி இந்த குளத்தையும் எங்களுக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அவங்களே அவங்க அப்பாவோட ட்ரஸ்ட் பேரில் 1,20,00,000 ரூபாயும் செலவழிக்க தயாராக இருக்காங்க. மாவட்ட கலெக்டர்கிட்ட பர்மிஷன் கிடைச்சது, முழு ஒத்துறவும் கிடைக்கிறதுனால நாங்கள் வேலையில் பணி இறங்கியிருக்கிறோம். முக்கியமான விஷயம் டீ வாட்டரிங், தண்ணி இறக்கிட்டோம், கழிவை ஃபுல்லாக அள்ளிக்கிட்டு இருக்கோம். கம்மாவோட கரையை ஃபுல்லாக மேம்படுத்த போகிறோம். மேம்படுத்திட்டு கழிவு நீர் இனிமேல் உள்ளே வராமல் இருப்பதற்கு என்ன செய்வதுன்றதுக்கு ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வு நடந்த பிறகு கழிவு நீர் உள்ளே வராமல் இருக்கிறது ஏற்பாடு பண்ணுவோம். மியாவாக்கி முறையில் சிவகாசியில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மரம் இது வரைக்கும் நட்டியிருக்கோம் இந்த 3 வருஷத்தில். இந்த கம்மா கரை ஃபுல்லாக மியாவாக்கி முறையில் கண்டிப்பான முறையில் மரம் நட்டிடுவோம். நட்டிட்டா அடர்வனமாக நட்டிட்டோம்னா இங்கே இருக்க பறவைகளுக்கு சரணாலயமாக அலையும். இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்க சமயமே மாவட்ட ஆட்சியாளர் எங்களுக்கு கடம்பன்குளம், இதை விட 2 பங்கு பெரியான கடம்பன்குளத்தையும் வேலை துவங்க சொல்லியிருக்காங்க. திருத்தங்கல் பெரிய குளம்ங்கிறது 300 ஏக்கர் சார்ந்து அதையும் வேலை தொடங்க சொல்லியிருக்காங்க. அந்த 2 குளத்துகளுக்குமே அருண் ஐஸ்கிரீம் சந்திரமோகன் ஆட்சி அவங்க தகப்பனார் ட்ரஸ்ட்லேருந்து பர்சனல் ட்ரஸ்ட்லேருந்து முழு பண ஆதரவும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து பசுமை மன்றத்தோட ஆதரவோட நல்ல வேலை நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக நம் பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அரசாங்கம் மட்டுமே தூர்வாரும் என்ற எதிர்நோக்கில் காத்திருக்காமல் அரசோடு கைகோர்த்து நாமும் இது போன்ற நீர்நிலைகளை பாதுகாக்கும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற செயல்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிவகாசியிலிருந்து கணேஷ்குமார்.